பிரைஸ் தி லார்ட். ரோமர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து ஒரு சின்ன தியானத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது, எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாக, கொலை செய்யாதிருப்பதாக, களவு செய்யாதிருப்பதாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பதாக, இச்சையாதிருப்பதாக என்று இந்த கற்பனையில் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாக என்று ஒரே வார்த்தையிலே தொகை அடங்கியிருக்கிறது. இந்த ஒரு வார்த்தையில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. நம்ம மேலே எப்படி அன்பு கூறுறோமோ பிறரிடத்தில் அன்பு நம்ம கூறணும். இப்போது அதில் நானே குறைவுள்ளவனாக தான் இருக்கேன். இன்றைக்கி சில நேரங்களில் ரோட்டில் யாராவது ஒரு பசியாக இருப்பாங்க, அவங்க சாப்பாட்டுக்கு வெளியில் இருப்பாங்க. நம்ம ஏதோ அவசரமாக ஒரு வேலையை போயிட்டுருப்போம். ஆண்டவர் நமக்கு அவங்கள காமிச்சிருப்பாரு, ஆனால் நம்ம அதை அசட்டை பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது ஒருத்தருங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ஒரு ஃபீஸ் கட்ட முடியாமல், ஒரு வாடகை கொடுக்க முடியாமல் ஏதாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை நம்ம அசட்டை பண்ணிட்டு போயிடுவோம். யாராவது விபத்தில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க. ஆனால் நம்ம அதை பார்க்க போக மாட்டோம், அதுக்கு உதவியும் செய்ய மாட்டோம். அன்பு கூறுவதுன்னா எப்படின்னா, இயேசு எப்படி தெரியுமா அன்பு கூர்ந்தார் மக்கள்கிட்ட? உலகம் முழுதும் சுற்றி திரிந்து அவரே எல்லா மக்களையும் போய் தேடி போகிறாரு. அவரை தேடி யாரும் வரல, அவரே தேடி போகிறாரு. அவர் தேடி போய் எல்லாத்துக்கும் என்ன செய்கிறாரு? நன்மை செய்கிறாரு. அவர் மேலே உள்ள அன்பு அவர் அடுத்தவங்க மேலே அப்படியே வெளிப்படுத்தி காட்டுறாரு. அவரை போல் அன்பு காட்டணும்னா இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே இருக்கும்போது அது கிரியை செய்யணும். நம்ம ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆராதிக்கலாம், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை காட்டிலும் நம்ம அன்பை வெளியே காட்டணும்னா கிரியை மூலிமா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் பணம் வச்சுருப்பீங்க, கையில் காசு இருக்கும், சேர்த்து வச்சுருப்பீங்க. அதில் கொஞ்சமாவது எடுத்து யாருக்காவது ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. அவங்க மேலே அன்பு கூறுங்க. அவங்க ரிப்பீட் ஏதாவது செய்வான்னு நினச்சி நீங்கள் திருப்பி செய்யாதீங்க. அப்படி செய்வது அதுக்கு பேர் அன்பு இல்லை. அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு அவங்க திருப்பி செய்ய மாட்டேன்னு தெரிஞ்சு செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான அன்பு. அதனால் உங்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுங்க. ஆண்டவர் உங்களை நிறைய ஆசீர்வதிச்சிருப்பார். அதுலேருந்து ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. யாருக்காவது பிரயோஜனப்படுங்க. யார் மேலேயும் இது பண்ணாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாரு. மத்தேயு 25:35 சொன்னபடி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.